ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது வீட்டுக்கு வந்து சண்டை போடுறாரு. அப்ப தமிழ்ச்செல்வி கோவப்பட்டுட்டு என்ன வந்து நீங்க நம்பவும் வேண்டாம், நான் வந்து எப்ப பார்த்தாலும் உங்கள்கிட்ட ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்படி 6 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன குத்தம் சொல்லுவீங்க, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவீங்க, திருப்பியும் நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவீங்க. இப்படியே எப்ப பார்த்தாலும் உங்களோட வாழ்க்கை நடத்தணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நீங்க என்ன வீட்டை விட்டு போக சொல்றது, நானே இந்த வீட்டை விட்டு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், எல்லா சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்புமே பண்ணல. இப்ப நடந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு என்கிட்ட வந்து மன்னிச்சிடு, தப்பு பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா இனிமே நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்ட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியில வந்துட்டு தண்ணி இருக்கும், அந்த தண்ணி எடுத்து தலையோட ஊத்திட்டு எனக்கும் இந்த வீட்டுக்குமான உறவு இதோட முடிஞ்சிச்சு, நான் இந்த வீட்டை தலைமுழுகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அங்க வந்துட்டு சாமி இருக்கு. அங்க சாமி கிட்ட வந்துட்டு சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல, அது மட்டும் இல்லாம நான் ப்ரூஃப் பண்றேன், நான் தப்பு பண்ணலன்னு ப்ரூஃப் பண்றேன். ஆனா திருப்பி நான் இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன். எனக்கு எதுனாலும் யாரையும் பார்க்க மாட்டேன், யாரும் என் மூஞ்சிலையும் முடிக்காதீங்க, இனிமே இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்ப நடந்து போறாங்க. அப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு நடந்தே போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்ன இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கும் அந்த வீட்டுக்குமான உறவு முடிஞ்சிருச்சு, நான் தலைமுழுகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு சேது என்ன பண்றாருன்னா வக்கீல பார்த்து பேசுறாங்க. பேசிட்டு எங்க அப்பா எந்த தப்பு பண்ணல, அதை வந்துட்டு நீங்க வந்து பேசுங்க, ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க, அவர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு வக்கீல கூட்டிட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நாங்க வந்து என்னோட கிளைண்ட்டை பார்த்து பேசணும், ராஜாங்கத்தை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜாங்கத்தை பார்க்க போகும்போது சேது பாக்குறாரு, அவங்க அப்பாவை அடிச்சிருக்காங்க, எங்க அப்பாவை அடிச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறாரு. அவர் எந்த தப்பு பண்ணல, அவர் வந்து ஜாமீன் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்றாங்க. ஆனா விசாரணை கைதியை எப்படி நாங்க விசாரிச்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஜாமீன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒண்ணுன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.